வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். யூடியூப் சேனல புதுசா ஒருத்தவங்க ஓப்பன் பண்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்க தமிழ்நாட்டோட வரலாற பத்தி பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த விஷயத்துல நான் ஒண்ணும் விதிவிலக்கு கிடையாதுங்க. தமிழ்நாட்டோட வரலாற பத்தி பேசணும்னா, அது 3 பேருக்குள்ள தான் இருக்குது. ஆப்வியஸ்லி பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள். இவங்க 3 பேத்த பத்தி பேசுறதுக்கு 10 நிமிஷமெல்லாம் பத்தாதுங்க. ஏன் 10 நாள் என்ன? 10 வருஷம் ஆனாலும் கூட பத்தாது. ஏன்னா, அவங்க பண்ணியிருக்கிற சம்பவம் அத்தன பண்ணியிருக்கிறாங்க. நான் 3வதுலருந்து வரலாறு படிச்சுட்டு இருக்கேங்க. இப்ப 30 தாண்டி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தகவல்களும், வரலாறு ரீதியா கிடைக்கிற ஒவ்வொரு தகவல்களும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்படி நான் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்ட ஒருத்தங்க தான், பாண்டியர்கள் ஆட்சி செய்த ஆயநாட்டு இளவரசி செம்பவளம், ரெட் ரூபி. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஹியோ ஹுவாங் ஓக். என்னடா கொரியா பெயரா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஆய நாட்டுல இருந்து போயி கொரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த செம்பவளம் அப்படிங்கிற ஒரு பெண், அந்த நாடு வழங்குற தெய்வமா இப்ப மாறி நிக்கிறாங்க. அதுக்கு முழு முழு காரணமும் அவங்க கல்யாணம் பண்ண விஷயம் தான். அவங்களுக்கு நடந்த ஒரு கல்யாணம் தான். அது மட்டும் இல்லைங்க. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடுகள் வழிபாடு தான் தலையாய வழிபாடா பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதன் வகையில தமிழ்நாட்டில இருந்து போ போறப்ப இந்த செம்பவளம் அப்படிங்கிறவங்க 7 கல் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க கொரியாவுக்கு. இன்னைக்கு வரைக்கும் கொரிய மக்கள் அந்த 7 கல்லையும் சாமியா நெனச்சு கோவில் கட்டி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரோட ஞாபகார்த்தமா? ஹியோ ஹுவாங் ஓக் அப்படிங்கிற அரசியோட ஞாபகார்த்தமா. இப்ப என்னதான் கல்யாணம் பண்றவங்க ஜாதி, மதம், இனம் பார்த்து பண்ணாலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல கல்யாணம் அப்படிங்கிறது முற்றிலும் வித்தியாசமா இருந்துச்சு. அங்க அரச பரம்பரைகள், பாண்டிய அரச பரம்பரைகள் மேக்ஸிமம் 2 கல்யாணம் அப்படிங்கிறத 2 மனசுக்கு ஏத்ததா மட்டும் இல்லாம, நாட்டு மக்களோட நலன் கருதி, பக்கத்து நாட்டோட உறவுக்காகவும், அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப முதிர்ச்சி அடைந்துருந்துச்சு. ரொம்ப மெச்சூரிட்டியா இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க, ஹிந்து அப்படிங்கிற ஒரு மதம் இல்ல. கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு மதம் இல்ல. ஏன் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு மதம் கூட அப்ப இங்க இந்தியாவுக்குள்ள வர கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி தமிழ். இப்படிப்பட்ட தமிழ தான் பாண்டியர்கள் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லி தமிழ நாடு நாடா பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. கடல் மூலியமாவும், தரை மூலியமாவும். எகிப்துல கூட பார்த்திருப்பீங்க. தமிழ் கல்வெட்டுகள் எகிப்தில இருக்க பிரமிட்ல இருக்குதுன்னு ரீசென்ட்டா நியூஸ கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்படிப்பட்ட பாண்டியர்களோட கல்யாணம் எப்படி நடக்கும்னா, திருவிழா போல காட்சியளிக்குங்களாமா நாடே. செலிப்ரேஷன் பக்காவா பண்ணுவாங்களாமா. அரண்மனைகள் பூக்களாலும், விளக்குகளாலும் அலங்கரிக்கப்படும். அதாவது ஃப்ளவர் டெக்கரேஷன், லைட் எல்லாம் வச்சு ஜொலிக்குங்களாமா கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே. விருந்தினர்கள பல நாட்டுகள்ல இருந்து அழைப்பு விடுத்து, விருந்தினர்கள் பல நாடுகள்ல இருந்து வருவாங்க. திருவிழா கோலம் போல அரண்மனை இருக்கிறதுனால, எல்லா நாட்டு மக்களும் அரண்மனைய சுத்தி தான் இருப்பாங்க. அந்த அரண்மனைக்குள்ள பாட்டு, ஆட்டம், டான்ஸு, மியூசிக்கு, மேஜிக்கு அப்படின்னு பல விஷயம், பல வேடிக்கைகள் நடந்துட்டு இருக்குங்களாமா 30 நாளுக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு பாண்டிய நாட்டு மன்னர் அவரோட பொண்ண இன்னொரு நாட்டுக்கு கட்டி கொடுக்குறாருன்னா, அவரு போறப்ப அந்த பொண்ணுக்கு தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியன்னு பொட்டி பொட்டி அனுப்புவாருங்களாமா, அவரோட கெத்த காமிக்கிறதுக்கு. அதாவது சம்மந்தி நாட்டுக்கு தன்னோட வளத்த, நம்மளோட வெல்த்த காமிக்கிறதுக்கு அவரு குடுக்குற தட்சணை தான் அவரோட வெல்த் அப்படிங்கிறாங்க நம்ம ஆய்வாளர்கள். இப்ப நடக்கிற கல்யாணங்கள்லாம் லட்சங்கள்ல நடந்தாலும், பாண்டிய மன்னர்கள் பண்ண கல்யாணங்கள் பில்லியன் கணக்குல அப்பவே பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ அம்பானி, அதானி அவங்க வீட்ல கல்யாணம் நடந்துச்சுன்னா, அவங்க சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் கூப்பிடுறாங்க. மன்னர்களுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப, ஒரு நாட்டையே அழைச்சு வயிறார சாப்பாடு போட்டு புலவர்கள வச்சு, புலவர்களுக்கு பாட்டு பாட சொல்லி, காம்படிஷன் நடத்தி, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்து, பெண்களுக்கு கோலப் போட்டி, குழந்தைகளுக்கு ஓட்டப் போட்டி, இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் தடபுடலா பண்ணியிருக்கிறாரு நம்ம பாண்டிய மன்னர்கள். அவங்களோட கல்யாண முறை எப்படி இருந்துச்சுன்னா, சேம் திங். இப்போ நமக்கு கல்யாணம் எப்படி நடந்துட்டு இருக்குதோ, ஒரு ஒரு ஹிந்து பீப்பிள் வந்து எப்படி கல்யாணம் தாலி மூலியமா தான் கல்யாணம் பண்றாங்க. அதே ப்ரொசீஜர தான், அதே ஒரு கல்ச்சர் தான் அப்பவும் இருந்திருக்குது. ஒரு மணமகன், மணமகள் 2 பேருமே யானையிலயோ, இல்ல குதிரையிலயோ ஊர்வலம் வருவாங்க. ஊர்வலம் வந்து 4 பெரிய மனுஷங்க முன்னாடி தாலிய கட்டுறது தான் அப்பவும் வழக்கத்துல இருந்துச்சு, பாண்டியர்கள் காலத்திலயும். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி போனவங்க தான் நம்ம செம்பவளம். ஆனா, இவங்களுக்கு அப்ப நடந்த கல்யாணம் சாதாரணமான கல்யாணம் கிடையாதுங்க. ஒரு கடல் கடந்த ஒரு காதல் மற்றும் அரச கூட்டணின்னு பலராலும் பேசப்படுறாங்க. ஏன்னா, இவங்க கல்யாணம் பண்ணது கொரிய தேச ராசாவான கிங் சூரோ. கிங் சூரோவ இவங்க கல்யாணம் பண்ணதுனால, இவங்க அந்த நாட்டோட ராணி ஆகுறாங்க. 2 கல்ச்சரும் கொலாப் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் கொரியால தமிழ்
தமிழ் வார்த்தைகள் 3000த்துக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் அங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும், கொரியாவுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்குதுன்னு பல ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல சில ஆவன தமிழ்நாட்டுல அரிசி சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. சேம் திங் கொரியாலயும் அரிசி சாப்பாடு தான் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல அப்பாவ அப்பான்னு தான் கூப்பிடுவோம். அங்கேயும் அப்பா தான். இங்க அம்மானா அங்கேயும் அங்கமா தான். இங்க அப்பச்சினா அங்கேயும் சேம் அப்பச்சி தான். நம்ம செம்பவளம் ராணி அவர்கள் மக்களுக்கு, கொரிய மக்களுக்கு ஒரு நகை, ஆபரணங்கள் டிசைனா இருக்கட்டும், தமிழ்நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. கடல் வாணிபத்த அங்க மேல்மேலும் இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய எக்கானமிய வேர்ல்டு வைடா ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ராஜாவுக்கு நிகரா இருந்து அந்த நாட்டு மக்களுக்கும் சேவை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளர்களும், அது மட்டும் இல்லாம கொரியாவுல இருந்துட்டு இருக்க வழக்கத்தில் இருக்கிற புராண கதைகள்ல ஒன்றாகவும் இன்னைக்கு வரைக்கும் செம்பவளம் ராணிய கொரிய மக்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சாமியாவும் கும்பிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.